சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. அரசருக்கு அன்று பிறந்த நாளுங்க. அமைச்சர்கள் எல்லாம் சிறந்த பரிசுகளா குடுத்துட்டு இருக்காங்க. அரசர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காருங்க. அப்போ தெனாலிராமன் மேல ரொம்ப பொறாமைப்படுற ஒரு அமைச்சர் அரசர்கிட்ட போயிட்டு, "அரசரே நாங்கலாம் பரிசுலாம் குடுத்துட்டோம். தெனாலிராமன் என்ன ஆளையே காணோம்" அப்படின்னு போட்டு குடுக்குறாருங்க. தெனாலிராமன் அரசவையில இல்லாதத அப்போதாங்க அரசர் கவனிக்கிறாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெனாலிராமன் அரசவைக்கு வராருங்க. உடனே அரசர் ரொம்ப கோவமாயிடுறாருங்க. எல்லாரும் பரிசு குடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்திருக்கே தெனாலிராமா அப்படின்னு கேட்கிறாருங்க. தெனாலிராமன் கையில ரொம்ப அழகான பூ தொட்டிங்க. அதுல ரொம்ப விதவிதமான வண்ணங்களுடைய பூக்களோட கொண்டு வந்து குடுக்குறாருங்க. ஒரு முறை நம்ம போயிட்டு இருக்கும்போது, "நீங்க இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு ஒரு தோட்டத்திலேருந்து பார்த்துட்டு சொன்னீங்க அரசரே. நான் இப்போ உங்களுக்காக அங்க போய் அவங்க கிட்ட கேட்டு இந்த மலர்கள வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களோட தோட்டத்துல இத நீங்க வைக்கணும்னு. இதுதான் என்னோட உங்களுக்கான பிறந்தநாள் பரிசு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அரசருக்கு பிறந்தநாள் பரிச குடுத்து வாழ்த்துறாருங்க. அரசர் இப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையறாருங்க. இப்போ எல்லார் குடுத்த பரிச விட தெனாலிராமன் பரிசு தான் ரொம்ப சிறந்த பரிசா அரசர் நினைக்கிறாருங்க. அவருக்கு புடிச்சத தெனாலிராமன் கொண்டு வந்து குடுத்ததுனால. கதையோட நீதிங்க. நம்ம அடுத்தவங்க மேல பொறாமப்படக்கூடாதுங்க. நம்ம எப்பொழுதுமே நல்லவங்களா இருக்கணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நீதி உள்ள கதைகள கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.